செய்திகளை பார்த்து வருகிறோம். நாம் தமிழர் கட்சி நிர்வாகி சாட்டை துரைமுருகனுக்கு என்ஐஏ சார்பில் சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கலைவேந்தன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் கலைவேந்தன். இந்த என்ஐஏ சார்பில் இருந்து இவருக்கு சம்மன் அனுப்பப்பட காரணம் என்ன? விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். வணக்கம். நாம் தமிழர் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளரும் செய்தி தொடர்பாளர் மற்றும் கொள்கை பரப்பு செயலாளருமாக இருந்த ஒருவர் சாட்டை துரைமுருகன். இவர் சாட்டை என்ற பெயரில் யூடியூப் சேனல் ஒன்றை நடத்தி வருகிறார். இந்த நிலையில தடை செய்யப்பட்ட இயக்கத்தை மீட்டுருவாக்கம் செய்யும் நோக்கில் கடந்த 2022ஆம் ஆண்டு பல்வேறு நாடுகளில் நிதி திரட்டியதாக புகார் எழுந்தது. இந்த நிலையில சிவகங்கை, தென்காசி, கோவை உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட இடங்களில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளின் வீடுகளில் இன்று காலை முதல் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் திருச்சி சண்முக நகர் 7வது கிராஸில் உள்ள சாட்டை துரைமுருகன் வீட்டில் என்ஐஏ டிஎஸ்பி செந்தில்குமார் தலைமையில் 5 அதிகாரிகள் இன்று காலை 5:50 மணி முதல் 8 மணி வரை சோதனை மேற்கொண்டனர். சாட்டை துரைமுருகன் வீட்டில் இல்லாத நிலையில் அவரது மனைவி மாதரசியிடம் சுமார் 3 மணி நேரம் விசாரணை நடைபெற்றது. விசாரணைக்கு பிறகு அவரது வீட்டில் இருந்து 2 புத்தகங்கள் மற்றும் முக்கிய ஆவணங்கள் எடுத்துச் செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் மீண்டும் மறு விசாரணை அழைப்பாணையை நேரடியாக அவரது மனைவியிடம் கொடுத்த அதிகாரிகள் வரும் 7ஆம் தேதி காலை 10 மணிக்கு சென்னையில் உள்ள அலுவலகத்தில் ஆஜராகுமாறு உத்தரவிட்டுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி கலைவேந்தன்.